ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் அங்கே ரூமுக்கு வந்துட்டு அந்த யுவான் சொன்ன மாதிரியே அங்கே டைரியெலாம் எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ அவளை பற்றி ரொம்ப ஹாப்பியாலாம் எழுதியிருக்கான். அவளை படிக்கிறதுக்காக நான் அப்ராடுக்கு அனுப்பி வச்சுருக்கேன், எனக்கு அவள் ரொம்பவே பிடிச்சமான பொண்ணு அப்படின்றத எழுதியிருக்கவுமே நம்ம ஹீரோயின் அப்படின்னா இவள் வந்து சொன்ன மாதிரி வந்து ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கான் போல், நம்மளை வந்து டைவர்ஸ் கொடுத்துருவான் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே மனசு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது, உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு முழிப்பு வந்துருச்சு, நீங்கள் உடனே வாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவருக்காக தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவர் நான் வந்துட்டு இப்போ எப்படி நல்லானே இவ்வளோ காசு வந்து செலவழிக்கிறதுக்கு உன்ட்ட ஏது காசு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறாரு. நீ ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நான் என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட தான் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட உங்களோட ஃபாதர் இன்லாம் வந்து எந்திரிச்சிட்டார் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே விசிட் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் என்ன விசிட் பண்ண போகிறீங்களா, இது ஃபேக் மேரேஜ் தானே அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே அந்த யுவான் அது எல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. யார்ட்டையோ கால் பண்ணி நம்ம ஹீரோயினோட அப்பா எங்கே வந்துட்டு இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து உள்ளே போகும்போது ஆல்ரெடி நம்ம ஹீரோ தான் இருக்கான். அப்போ அவங்க அப்பா கோவப்பட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடாரு. நீ வந்துட்டு இந்த ஃப்ரெண்டுகிட்ட தான் வாங்கினியா காசு, இவர் தான் உன்னோட ஃப்ரெண்டா, இல்லை இந்த ஆள்கிட்ட வந்துட்டு உன்னை நீ வித்துட்டியா அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவருக்கு அங்கே உடம்புமே அங்கே சரியில்லாமல் போயிடுது. அப்போ நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு ஹீரோட்ட உன்னை யார் இங்கே வர சொன்னது, எதுக்காக நீ இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே அனுப்பி விட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட அங்கே ரொம்ப திட்டிகிட்டு இருக்கா. நீ வந்து என்னோட அப்பாவோட உடம்பு சரியில்லாமல் ஆக்குறதுக்கு தான் வந்தையான்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோவுமே அங்கேருந்து கிளம்பி போகும்போது அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் ஏன் அவங்கக்கிட்ட சொல்லலை, நீங்கள் எதுவுமே பண்ண கிடையாது, அவர்கிட்ட எதுவும் சொல்லலைன்னு அப்படின்றத கேட்டதுமே அவள் இப்போ ரொம்பவே கோவமாக இருக்கா. ஸோ வந்துட்டு நம்ம பிறகு பேசிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. பிறகு அவங்க அப்பா நீ வந்துட்டு எனக்காக தான் அவனை போய் மேரேஜ் பண்ணியிருக்கேன்னா அந்த மேரேஜ் வேணாம்மா, நீ எதுக்காக ஒரு பணக்காரன்ட்ட போய் உன்னை சேல்ஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி பண்ணணும், நீ வந்துட்டு பேசாமல் அவன்கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கிற அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அப்பா சொல்கிறதுமே கரெக்ட் தான், அவன் வந்துட்டு நம்மளை லவ்வே பண்ணலைன்றப்ப எதுக்காக அவன் கூட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. வெளியே வந்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. எனக்கு வந்துட்டு ஏன் இவ்வளோ ஃபீல் ஆகுது, இது ஜஸ்ட் ஒரு ஃபேக் மேரேஜ் தானே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க கால் பண்ணி நீ வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்றத சொல்கிறான். அவன் வீட்டில் பார்த்தா அங்கே பேங்கிள்ஸ்லாம் வச்சுட்டு நான் இதுக்கப்புறம் அவ கூட ஃபேக் மேரேஜெலாம் இருக்க முடியாது, எனக்கு உண்மையில் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, கையில் எனக்கு இந்த வலையில் போட்டு விட்டுட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு இந்த ஃபேக் மேரேஜை இதோட வந்து முடிச்சுட்டு நான் வந்து உண்மையான ரிலேஷன்ஷிப்பில் வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் எதுக்காக நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்றத கேட்டதுமே இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபேக் மேரேஜில் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டை கிழிச்சு போட்டதும் இவள் தப்பாக புரிஞ்சுக்கிறா. அப்படின்னா அந்த யுவான் சொன்ன மாதிரி அவளை வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணுறான் போலன்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்கள் சொல்கிறதுமே கரெக்ட் தான், நம்ம ரெண்டு பேருமே பேசாமல் டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு என்னது டைவர்ஸா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் ஃபேக் மேரேஜ் வந்துட்டு தேவை கிடையாது, ஸோ நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் பிரியறதா நல்லது, என்னோட அப்பாவுமே வந்துட்டு சரியாயிட்டாரு, இதுக்கப்புறம் உங்களோட தேவை எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் எதுவும் கேட்காம அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே ரெண்டு பேருமே அங்கே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நானாக போய்க்கிறேன்னு சொல்லிட்டு போகிறா. பட் ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணாமல் அவன் பாட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே வந்துட்டு ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. எதுக்காக இப்போ கவலைப்படணும்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு அங்கே அவள் பாட்டு அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணுவா, எத்தனை பொண்ணுங்க என்கிட்ட வந்துட்டு ஆசைப்பட்டுட்ருக்காங்க மேரேஜ் பண்ணணும்னு, ஆனால் இவ்வளோ ஆட்டிடியூட் காமிச்சிட்ருக்காளேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு ரொம்பவே அங்கே கவலையாக இருக்குது. அப்போ அங்கே கோவத்தில் அந்த கிளாஸை வேறு அப்படியே கையில் பிடிச்சி அமைக்கி உடச்சிடுறான். அப்போ அந்த யுவான் அங்கே வந்துடுறா. நீங்கள் எதுக்காக வந்துட்டு உங்களை விரும்பாதவளுக்காக இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, அவன் வந்துட்டு சரியில்லாத பொண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி பேசினதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு தேவையில்லாமல் நீ வந்து பேசாதன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. பாஸ் உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு, நீங்கள் வந்துட்டு வாங்க அப்படின்றத சொன்னதுமே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கேருந்து கிளம்புறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அந்த லாயர் அங்கே வராரு. லாயர் நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே பேசிகிட்டு இருக்காரு. உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டுனா சொல்லு, நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இருக்கட்டும் பரவாயில்ல, எனக்கு தேவைப்பட்ட அவங்ககிட்ட சொல்கிறேன்னு சொன்னதும் என்ன இப்போ வரைக்கும் நான் யாருனே உனக்கு தெரியல அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோட அம்மா முடிச்சிடுறாங்க. பட் வந்து அவங்களுக்கு பேச்சே வர மாட்டுது. அன்றைக்கி வந்து ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கல்ல, அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள், பண்ணி பார்க்கலாமே அப்படின்றத சொன்னதும் அப்போ அந்த யுவான் வந்துட்டு அந்த டாக்டர்
ஹீரோக்கு வந்துட்டு கால் பண்ணுறா. பட் அவன் வந்துட்டு ஃபோன் வந்து எடுக்க மாட்றான். இவளுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஒருவேளை ஒரு தூங்குறாரு போலன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே எப்படியாச்சும் அந்த டாக்டரை வந்து கண்டுபிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்னு நம்ம ஹீரோ வேற சொல்லிடுறான். பிறகு அந்த டாக்டரையுமே அங்கே வந்துட்டு வம்பு பண்ணி இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஒழுங்காக வந்து நீ ட்ரீட்மெண்ட் பண்ணு அப்படின்றத சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே அந்த மெடிசனை வேற எடுத்து அவன் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு கொடுக்க போகும்போது அது வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்ததும் அப்போ அந்த டாக்டர் அதை எடுத்து பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் சரியில்லாதது, ஐ திங்க் இதை கொடுத்ததுனால தான் அன்னைக்கு இவங்களுக்கு பேச முடியாமல் போயிடுச்சு போலன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்தால பிடிச்சி அடித்து மிரட்டினதுமே என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்துட்டு ஒரு ஃபேக்கான டாக்டர் தான் அப்படின்றத சொல்கிறான். ஏன்னா என்னை வந்துட்டு நிறைய காசு கொடுத்து இந்த பொண்ணு தான் கூட்டிகிட்டு வந்தா அப்படின்றத சொன்னதுமே அவளுமே அங்கே மாட்டிக்கிறா. அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட் பாஸ் இவன் வந்துட்டு நாட்டை விட்டு ஓடுறதுக்கே ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தான், எனக்கு நல்லாவே புரியுது, இதனால தான் பண்ணியிருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க. டாக்டர் ஒரு லேடி டாக்டர் இருக்காங்க, அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணால் அவங்க அம்மாவை வந்து காப்பாற்றிடலாம், நீங்கள் எப்படியாச்சும் அவங்கள கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு இவன் வந்து சொல்லிடுறான், அப்ராடில் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோடய வேலட் தொலைஞ்சு போனப்போ நீ தானே எடுத்து கொடுத்த அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகிட்டு, ஆமாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நீங்கள் இப்போ வரைக்குமே மறக்கலையா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவங்க வந்து தேங்க்யூ சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவனுக்குமே ஹீரோயின் மேலே லவ் இருக்கு இல்லையா, ஸோ அவன் டச் பண்ணிட்டு என் கூட சேர்ந்து நீ வந்து ஒர்க் பண்ணுறியா, நீ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவளுக்குமே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. ஆனால் கையை வந்து எடுத்து விட்டுட்டு சரி ஓகே நான் வந்து யோசிச்சு உங்களுக்கு முடிவு சொல்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. அந்த லேடி டாக்டரை வம்பு பண்ணி தூக்கிட்டு வந்துட்டாங்க போல். அப்போ நம்ம ஹீரோ வந்து அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னதுமே நான் எதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஒரு டாக்டர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் கூட தெரியாதா, ஏன்னா வம்பு பண்ணி உங்கள் ஆளுங்க வந்து தூக்கிட்டு வருவாங்களான்னு சொன்னதும் நம்ம ஹீரோங்க கோவப்படுறான். அப்போ அசிஸ்டன்ட் நான் சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா வந்துட்டு இவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு வேறு வழி இல்லாமல் இப்படி பண்ண வேண்டியதாயிருச்சு அப்படின்றத சொன்னதுமே ப்ளீஸ் என்னோட அம்மாவை வந்துட்டு நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் மன்னிப்புக்கெல்லாம் கேட்குறான். ஸோ வந்துட்டு அவங்களுமே அவங்க அம்மாவை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்க வரும்போது அப்போ அவங்கள பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு நான் இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கனே அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கு, உங்கள் ஒய்ஃப் தானே என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்றத சொன்னதும் அப்போ அந்த யுவானுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. திரும்பவுமே இவ வந்து லைஃப்பில் வரப்போகிறாளா, இப்போ தான் போய் தொலைஞ்சான்னு பார்த்தா இன்னும் திரும்ப வந்துட்டு எனக்கு தொல்லை கொடுக்க வர்றாளே அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாகுது. நம்ம லாயரோட சேர்ந்து ஹீரோயின் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவளுக்கு அங்கே ஃபோன் பண்ணால் அவள் ஃபோனை கட் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன தைரியம் தான் இவன் என்னோடய ஃபோனவே கட் பண்ணுவா, இவன் என்ன இவ்வளோ தூரத்துக்கு ஆட்டிடியூட் காமிச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. எனக்கு அங்கே அசிஸ்டன்ட் வரவுமே என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு வந்துட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்டை எப்படி வந்துட்டு சரி பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே என்ன உங்கள் ஃப்ரெண்டுக்காக கேட்குறீங்களா இல்லை உங்களுக்காக கேட்குறீங்களா அப்படின்றத சொன்னதுமே ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பாஸ் கோவிக்காதீங்க, நான் இப்போ வரைக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட வச்சுக்கிட்டது கிடையாது, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோ உடனே சரி ஓகே நம்ம வந்து நெட்டில் சர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே நெட்டில் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கான். பிறகு இந்த லாயரோட ஆஃபீஸை காமிக்கிறாங்க, அவங்க கேஸ் வின் பண்ணிட்டாங்க போல். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா ஹீரோயினை வந்து ஹேண்ட்ஸமாக போய் இம்ப்ரெஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அங்கே கிளம்பி போயிட்டுருக்கான். ஆஃபீஸ்க்கு போனால் யாரையுமே காணும். அங்கே ரொம்ப ஷாக்கானதுமே அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இங்கே பாருங்கள் போஸ்ட் அப்படின்றத சொல்லிட்டு காமிக்கும் போது அவங்க ட்ரிப்புக்கு போனதை பார்த்துட்டு ரொம்பவே வந்துட்டு இவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே அசிஸ்டன்ட் அதுக்கு லைக் வேறு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ ஏன் அந்த ஃபோட்டோக்கு எதுக்குடா இவன் லைக் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்ருக்கா. பிறகு அவங்க அங்கே பேசிட்டே இந்த ஜூஸ் குடின்னு சொல்லிட்டு அங்கே வந்து லாயர் கொடுக்கும்போது நம்ம ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஆனால் அந்த ஆள் வந்துட்டு உள்ளே விட மாட்டாரு. ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ வந்துட்டு இந்த எல்லா இடத்தையுமே வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி இது என்னோட நேமில் இருக்கணும் அப்படின்றத சொன்னதும் அவங்க அசிஸ்டன்ட்மே ஓகேன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினோட அந்த பழைய பாஸ் வந்துடுறா. ஏன்னா வந்துட்டு இவன் கூட ஒர்க் பண்ணுறதுக்காக தான் ஏன்னா வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்தையா, ஏன்னா இவனை மயக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் தேவையில்லாதீங்கன்னு பேசாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்க, இவ்வளோ தூக்கி இந்த இடத்துல இருந்து வெளியே போடுங்கன்னு சொன்னதும் நீ யார் இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்டதுமே இந்த இடத்தோட ஓனரே நான் தான் அப்படின்றத சொன்னதும் அவங்க வந்து சாரி கேட்குறா. ஏன்னா இவளோட அந்த லாயர் கவுன்சிலேருந்தே தூக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான் போல். ஆனால் ஹீரோ ஒய்ஃபை பற்றி பேசினதுமே அவளை அங்கேருந்து விரட்டி விட்றான். ஹீரோயின் நீங்கள் இப்படி தொந்தரவுலாம் பண்ணிகிட்ருக்காதீங்க, நாங்கள் வந்துட்டு கிளம்புறோம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோ என்னோடய ஒய்ஃப் வந்து நான் வாங்கி கொடுத்த ஜூஸை தான் குடிக்கணும், அவள் வேறவங்க வாங்கி கொடுத்தது எப்படி குடிக்கலாம், நீ ஜூஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை சொன்னதுமே அசிஸ்டண்ட்டுமே அங்கே வேகமாக போயிட்டு அங்கே ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ பாஸ் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவன் காது கொடுத்து கேட்காம அவன் பாட்டு அங்கே ஜூஸ் எடுத்துகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின்கிட்ட போய் இந்த ஜூஸை கொடுத்ததும் ஆல்ரெடி வந்து நான் ஜூஸ் கொடுத்துட்டேனே அவங்க அதை குடிப்பாங்க அப்படின்றத சொன்னதும் என்னோடய ஒய்ஃப் நான் கொடுத்தது தான் குடிப்பா அப்படின்றத
சொன்னதும் ஆனால் ஹீரோயின் முடியாதுன்னு சொன்னதுமே சரி ஓகே நானே குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் குடிக்கிறான். அவன் ரெண்டையுமே குடிச்சிருவானோ என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இன்னொன்னையுமே வாங்கிக்கிறா. ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. தான் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறான் அந்த பாட்டில். அதை பார்த்தா மேங்கோ ஜூஸ் போல், இவனுக்கு அலர்ஜி போல். அதை பார்த்ததுமே அங்கே வந்துட்டு அவன் மயக்கம் போட்டு அங்கே விழுந்துடுறான். அங்கே ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோட்ட பாஸ் நான் சாரி கேட்டுக்கிறேன், தெரியாமல் தப்பு நடந்துருச்சுன்னு சொன்னதும் நீ சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ நல்லது தான் பண்ணியிருக்க, அவளுக்கு என் மேலே அக்கறை இருக்குல்ல, அவள் இன்னுமே என்னை லைக் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு அப்படின்றத சொல்கிறான். அப்போ ஹீரோயின் நான் வந்துட்டு இப்போ கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு, உங்களுக்கு தான் உடம்பு சரியாயிடுச்சுல அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. நைட் போல் நம்ம ஹீரோ நான் வந்துட்டு புதுசாக கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன கலர் கார் பிடிக்குன்னு சொல்லு, நான் வாங்குறேன்னு சொன்னதுமே எனக்கு வந்துட்டு கார்லாம் பிடிக்காது, எனக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண தான் பிடிக்கும்னு அவள் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் எதுக்காக இவன் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதெல்லாம் கேட்டுட்ருக்கான், ஒருவேளை வந்துட்டு இந்த உறவை சரியாக்கணும்னு நினைக்கிறானா அப்படின்றத சொல்லி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும், அவன் தான் வந்து அந்த யுவானை லவ் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கண்டுக்காமல் இருந்துக்கிறா. சரி நம்ம ஹீரோயின் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கே பஸ்ஸே புதுசாக வாங்கிட்டு வந்துடுறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. வா நான் உனக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களை ட்ராப் பண்ணுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதும் அவனுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவன் பக்கத்தில் ஹீரோயின் உட்காராம வேற ஒரு பர்சன் போய் உட்காடுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் இறங்கி போகும்போது பின்னாடியே போயிட்டு நான் உனக்காக தான் நான் வந்திருக்கேன், நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு எதையும் புரிஞ்சுக்க விரும்பலை, நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி கூப்பிடுவீங்க நாளைக்கு வீட்டை விட்டு அடித்து தோத்துனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் திரும்ப இதுக்குள்ளே வர விரும்பலன்னு சொல்லிட்டு போனதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. ஆஃபீஸ்க்குள்ளே நம்ம ஹீரோயின் போகும்போது அப்போ அங்கே ஒர்க்கர் வந்து நீ வந்துட்டு இப்போ இருந்து புதுசாக நம்ம பாஸ் கூட தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சொன்னதுமே அங்கே வந்துட்டு யாரா அது புது பாஸ்ன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு உன் கூட சேர்ந்து நான் இங்கெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்றத சொன்னதும் அதை எப்படி நீ ஒர்க் பண்ணாமல் போவ அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நான் ஜாப்பாகவே வேணாலும் குயிட் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு உனக்காக தான் நான் வந்திருக்கேன், ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத, நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், அன்றைக்கி வந்து என் அம்மாவை காப்பாற்றினது நீ தான் எனக்கு தெரிஞ்சுக்கிருச்சு, ப்ளீஸ் நம்ம 2 பேருமே திரும்ப சேர்ந்து வாழணும்னு சொன்னதும் ஓ உனக்கு கில்ட்டி ஆகிட்டுருக்கா, அதனால தான் நீ இப்படி வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்கியா, ஆனால் வந்துட்டு நான் உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு எனக்கு வந்துட்டு ஆசை கிடையாது, நம்ம பிரிஞ்சதாகவே இருக்கட்டும் அப்படின்றத அவள் சொல்கிறா. எனக்கு லாயர் நம்ம ஹீரோயின்ட்ட இன்னைக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, அங்கே வந்துட்டு ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணணும், நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறான். அவங்க 2 பேரும் அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே அவங்க அப்பா தான் வராரு. அவர் அங்கே பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நான் வந்துட்டு உனக்கு பிளைண்ட் டேட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ வர சொன்னால் வரமாட்டேன், அதனால தான் இப்படி போய் சொல்லி வர வச்சேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இவங்க பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஐ திங்க் இப்போ டைம் ஆகுது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறா. போகும்போது அவங்க அங்கிளும் அவங்க சிஸ்டர் தான் வராங்க. ஸோ வந்துட்டு பார்த்துருக்க பொண்ணே அவங்க சிஸ்டர் தான் போல். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் அவள் கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, இப்படி வந்து உங்கள் ஹஸ்பண்ட் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு, நீங்கள் உடனே வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இங்கே இந்த யுவா நீ ஏன் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்க அவளை நினச்சிட்டேன், நான் வந்து உன்னை விரும்புகிறேன்னா உனக்கு என்ன புரியாதா அப்படின்றத சொல்லிட்டு வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் ஹீரோ கோவப்படுறான். அப்போ ஹீரோயின் நீங்கள் கிளம்புங்க, நானே உங்களை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுறேன் அப்படின்றத சொன்னதும் ஹீரோ உடனே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு கிளம்புறதுக்கு ரெடியானதுமே அங்கே அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ யார் ஊடலை வர்றதுக்கு கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டதோ அப்போ நம்ம ஹீரோ நீ வந்து மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுறான். அவளை கேட்டு அவளுக்கு இன்னுமே கஷ்டமாயிட்டுருக்கு. 2 பேருமே சேர்ந்து அவனை அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் வெளியே வராமல் இருக்கிறத பார்த்துட்டு இந்த யுவான் என்ன வந்துட்டு இவள் பண்ணிகிட்ருக்கா, ஒருவேளை இன்றைக்கி நைட் இங்கே வந்துட்டு ஸ்டே பண்ண போகிறாளான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனதுமே இவ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே ரூம்குள்ளே போயிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ எந்திரிக்கும் போது அங்கே அவள் பக்கத்தில் வந்து படுத்துட்ருக்கா. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு கேட்டதும் நீங்கள் தானே நேற்று நைட்டு வந்துட்டு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, நீங்கள் வந்துட்டு என்னை ரொம்ப லவ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான். என்னை பார்த்தா உனக்கு என்ன இடியட் மாதிரி இருக்கா, நான் ட்ரிங்க்ஸ் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு நான் யாரை கூட்டிகிட்டு வந்தேன்றது கூட எனக்கு தெரியாதா, என்னை யார் இந்த வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விட்டாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும், மரியாதையோட இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்ற சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே நீங்கள் ஏன் இப்படி வந்து கோவப்பட்டுட்ருக்கீங்க, சிஸ்டர் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தா, ஆனால் இவ இல்லைன்னு சொன்னதுமே நீங்கள் வந்துட்டு இப்படி என்னை வந்துட்டு எடுத்தெறிஞ்சு பேசலாமா, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், இதை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்துட்டு உன்னை லவ்வெல்லாம் பண்ண கிடையாது, என்னோட சிஸ்டர் என்னை வந்துட்டு சிஸ்டர் மாதிரி பார்த்துக்கிட்ட மாதிரி அவளையும் பார்த்துக்கணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்ட வசதி உன்னை இதுவரை வரைக்கும் நான் வந்து பார்த்துட்ருக்கேன், இதுக்கப்புறம் நீங்கள் இருந்தால் டேஞ்சர், நான் வந்துட்டு உன்னை திரும்ப அப்ராடுக்கே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் ப்ளீஸ் நீங்கள் அப்படிலாம் பண்ணிடாதீங்க, எனக்கு இங்கே வந்துட்டு சில டிசைன்ஸ்லாம் ஆர்கனைசேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு நானாகவே கிளம்பி போய்க்கிறேன், எனக்கு கொஞ்ச நாளைக்கு மட்டும் இங்கே இருக்க விடுங்கன்னு சொல்லிட்டு அவள் சாரி கேட்குறா. நம்ம ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிடுறான். பார்த்தா அங்கே 2 பேருமே சேர்ந்து இருக்கிற மாதிரி அவள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா போல். இது என்ன நினச்சிட்ருக்க, நீயும் நானும் எப்பயுமே வந்துட்டு ஒன்றா தான் இருக்கணும், யார் நினச்சாலும் பிரிக்க முடியாது, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்றத சொல்கிறா.
கீழ கீழ இறங்கி வரும்போது, அங்க ஒரு லெட்டருமே இருக்கு. அங்க வந்து ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஹீரோயின் போயிருக்கா. "உனக்கு தலையெல்லாம் வலிக்கும்ல, இத நீ குடிச்சுக்கோ உனக்கு சரியாயிரும்ன்னு" சொன்னதுமே, அங்க அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டுருக்கு. அந்த ட்ரிங்க்ஸையுமே அவன் ஹாப்பி ஆயிட்டு அங்க வந்து குடிச்சிட்டுருக்கான். ஹீரோயின் அங்க ஆஃபீஸ்ல காமிக்கிறாங்க. அப்ப அங்க நம்ம லாயர் வந்து, "நேத்து என்ன நடந்துச்சுன்னு நீ வந்துட்டு தெரிஞ்சுக்க வேணாமான்னு" சொன்னதும், "இது உங்களோட பர்சனல் மேட்டர். இத பத்தி தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்?" அப்படின்றத சொல்றா. "இல்ல கண்டிப்பா நீ தெரிஞ்சுக்கணும்னு" சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்கும்போது, அப்ப அவங்க சிஸ்டர் அங்க வந்து விழா. "உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா? இப்படி அடுத்தவங்க ஹஸ்பண்ட பறிக்கிறதுக்கு பார்க்குற" அப்படின்றத சொல்லிட்டு இங்க கோவப்பட்டதுமே, இப்போ லாயர் கோவப்பட்டு, "நான் நேத்தே சொல்லிட்டேன் உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு. நீ தேவையில்லாம எதுக்காக இப்படி வந்து இங்க வேலை பண்ணிட்டு இருக்க?" அப்படின்றத சொன்னதும், இப்படி அடுத்தவங்க ஹஸ்பண்ட வளைச்சு போறது தான் உன்னோட வேலையா நம்ம ஹீரோயின பத்தி இன்சல்ட் பண்ணி பேசினதுமே, ஹீரோயின் கோவப்பட்டு கன்னத்துல அரைஞ்சிடுறா. "மரியாதையோட இங்கேருந்து போயிரு. இல்லன்னா கண்டிப்பா உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்றா. நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துருது. ஹீரோவோட அம்மா எந்திரிச்சிட்டாங்க. பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி. அப்ப நம்ம ஹீரோயினுமே ஹாப்பி ஆயிட்டு அங்க ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. அப்ப அங்க டாக்டர் வந்து அவங்க அம்மாக்கு செக் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்ததுமே அவங்க ஹாப்பி ஆயிட்டு பேசிட்டு இருக்கும்போதே, திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு பேனிக் அட்டாக் மாரி வந்துருது. நம்ம ஹீரோயின் அவங்க புடிச்சு அங்க புஷ் பண்ணிட்டு, அவங்க வேற மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவங்கள வந்து தூங்க வச்சுட்டு நம்ம ஹீரோ, "வா நான் உன்ன கூட்டிட்டு போறேன்னு" சொல்லிட்டு அங்க தூக்கிட்டு போயிடுறான். அவளுக்கு ஐஸ் பேக்கெல்லாம் கால்ல வச்சு விட்டுட்டு, "உனக்கு இதனால சரியாயிரும்" அப்படின்றத சொல்றான். "நீ ஏன் வந்து புரிஞ்சுக்க மாட்ற? நம்ம 2 பேருமே சேர்ந்து இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ப்ளீஸ் நீ திரும்ப என்ட்ட வந்துரு" அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆனா ஹீரோயின், "இல்ல இல்ல நம்ம 2 பேத்துக்கு எப்பயுமே ஒத்து வராது. ஸோ பிரிஞ்சது பிரிஞ்சது மாரியே இருக்கட்டும்" அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அங்கருந்து போனதுமே நம்ம ஹீரோ, "எதுக்காக இவ வந்துட்டு என் கூட சேர்ந்து வாழ மாட்றா?" அப்படின்றத சொல்லிட்டு அங்க ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அவங்க அப்பாவ மீட் பண்ணுறதுக்காக போனதும், அவர் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு பயங்கரமா கோவப்பட்டு திட்டுறாரு. "எதுக்காக நீங்க வந்தேன்னு" சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க புரிய வைக்கிறான். "நான் வந்து உண்மையிலேயே உங்க பொண்ண லவ் பண்ணிட்டுருக்கேன். மொறப்படி நான் அவள மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்றத சொன்னதும், அப்ப அங்க அவங்க அப்பா அங்க புரிஞ்சுட்டு, "நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. நானுமே அவங்க அம்மாவ ரொம்ப லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். பட் பிசினஸ் விஷயத்துல நான் அவள கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காம விட்டு, அவ வந்து ஸ்ட்ரெஸ்னாலே அவளுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம போய், ஒரு ஆக்சிடென்ட்லயுமே இறந்து போயிட்டா" அப்படின்றத சொல்றாரு. ஸோ வந்துட்டு என் பொண்ணுக்குமே வந்து இந்த மேரேஜில நம்பிக்கை இல்லாம அவ ஒருவேளை ஒண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காளோ என்னமோ! ஒருவேளை உன்ன வந்து புரிஞ்சு மேரேஜ் பண்ணிக்கிட்டா, எனக்கு ஒண்ணும் எந்த ப்ராப்ளம் கிடையாது அப்டின்றத சொல்லிடுறாரு. அவங்க அப்பாட்ட போயி அங்க ஹீரோயினோட சிஸ்டர், "அவளால தான் திரும்ப என்னோட லைஃப் ஸ்பாயில் ஆயிட்டுருக்கு. என்ன பண்றது? அந்த ஆள் ஒத்துக்க மாட்றாரு" அப்டின்றத சொன்னதும், "நீ ஒண்ணும் கவலைப்படாதன்னு" சொல்லிட்டு பெருசா ஏதோ வந்துட்டு பிளான் பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனா, அப்ப அங்க மேனேஜர் ஏதோ நியூஸ்லாம் நம்ம ஹீரோயின பத்தி, அந்த லாயர பத்தி தப்பா போயிட்டுருக்கு போல. ஸோ கொஞ்ச நாளைக்கு நீ ஜாப்ப விட்டு வந்து பேசாம இருந்துக்கிட்டாலுமே நல்லது தான். இல்ல நீங்க 2 பேருமே பேசாம பிரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டுருக்காரு. அப்ப அந்த லாயர் வந்ததுமே, "உனக்கும் சேர்த்து தான். நீங்க 2 பேருமே பிரிஞ்சிருந்தா தான் அது நல்லது" அப்படின்றத சொல்லிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்க ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோட்ட அசிஸ்டன்ட் இப்படி இந்த ஃபேக் நியூஸ பத்தி சொன்னதுமே, ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, அந்த பெர்சன் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. இப்படி தப்பா நியூஸ போட்டது அப்படின்றத சொன்னதும், கொஞ்ச நேரத்துல அவங்க அங்கிள பிடிச்சு இழுத்துட்டு வந்துடுறாங்க. "ஸோ வந்துட்டு உன்னோட வேலை தானா? ஃபர்ஸ்ட் டைமே நான் வந்து உன்ன சும்மா விட்டுருக்க கூடாது. அதனால தான் உனக்கு இப்ப தைரியம் ஜாஸ்தி ஆயிருச்சு" அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். "இதுக்கப்புறம் உன்ன சும்மா விட மாட்டேன்" அப்படின்றத சொல்லிட்டு அவனோட பேங்க்ராப்ட் வந்துட்டு கம்பெனிய பண்ணிவுட்டு, "இதுக்கப்புறம் உனக்கு இந்த கம்பெனிக்கு எந்த டீல் கிடையாதுன்னு" சொன்னதுமே, அந்த ஆள் அங்க சாரி கேட்டுட்டு கெஞ்சுறாரு. பட் ஹீரோ இதுக்கப்புறம் சும்மா விடுவானா? பனிஷ் பண்ணிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அந்த சைட்ல வந்துட்டு என்னதான் நடந்துட்டுருக்கு என்னோட லைஃப்லன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும்போதே, அங்க ஒரு பொண்ணு இருக்காங்க ஷியான்னு சொல்லிட்டு. அந்த பொண்ண போட்டு அந்த இவான் பயங்கரமா அடிக்கிறா. "என்ன வந்துட்டு சொன்னா ஒழுக்கமா பண்ண மாட்டியா? உன்னோட பாட்டி வந்துட்டு இழக்கணும்னு நினைக்கிறியான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அது எல்லாமே கேட்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்க போயிட்டு, "இப்ப நீங்க என்ன வந்து பண்ணிட்டுருக்கீங்க? தெரிஞ்சு தான் பண்றீங்களான்னு" சொன்னதும், "இல்ல, இல்ல நீங்க கேட்ட எல்லாமே வந்துட்டு ஃபேக் ஆனது" அப்படின்றத சொன்னதும், "நான் எல்லாமே கேட்டுட்டேன். உங்களோட டிசைன வச்சு அவ தான் பெரிய டிசைனர் மாரி காமிச்சிட்டு இருக்காளா? அவங்க பாட்டி வச்சு அவ பிளான் பண்ணி வந்து ஏமாத்திட்டு இருக்காளா? இத எப்படியே சும்மா விடக்கூடாது. நீங்க வந்து ஃபைட் பண்ண வேணாமான்னு" சொன்னதும், "என்னோட பாட்டிய எப்படி காப்பாத்த முடியும்ன்னு" சொன்னதுமே, "நான் அஃப்ரோட ஒய்ஃப். நான் நெனச்சா காப்பாத்த முடியும். நீ என் கூட வா" அப்படின்றத சொல்லிட்டு, நம்ம ஹீரோட்ட அங்க வந்துட்டு கூட்டிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோட்ட போய் இந்த உண்மைய சொன்னதுமே, "அத எப்படி வந்து நம்ப முடியும்ன்னு" சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அந்த பொண்ணு, "நான் தான் உண்மையான வந்து டிசைனர்ன்றத காமிக்கிறேன் உங்ககிட்டன்னு" சொல்லிட்டு, இப்ப லேட்டஸ்ட்டா அவ வந்து வெளியிட போற டிசைன் அவ வந்து பார்க்காமயே வரைஞ்சு காமிக்கிறா. ஸோ அத பார்த்ததுமே அங்க ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆயிருது. அப்படி இவ்வளோ நாளா வந்து நம்மள ஏமாத்திட்டு இருக்காளா? வேற ஒருத்தவங்களோட டிசைன வச்சு. இவள கண்டிப்பா சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு சொன்னதும், அப்ப அங்க நம்ம ஹீரோயின், "நீங்க அவசரப்படாதீங்க. இவ இன்னைக்கு இந்த ஃபங்ஷன் வச்சிருக்கா பார்த்தீங்களா? ஸோ அதில வச்சு இவள நம்ம ஒரு வழி பண்ணி விடுவோம்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. "சரி நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு போறேன். அதுக்கப்புறம் நீங்க வாங்க" அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து கிளம்பிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.